வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழகத்தின் காந்திய கவிஞர் என்று அறியப்படுகிற நாமக்கல் ராமலிங்கனார் அவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். 1888 அவரது பிறப்பு, 1972 அவரது மறைவு. இரண்டுக்கும் இடையில் பல்வேறு சிறப்புகளை இவர் பெற்றிருக்கிறார். மிக குறிப்பாக தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் என்ற பெருமை நாமக்கல்லாருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மேலவை உறுப்பினராகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டார். 1971 அவருக்கு மத்திய அரசினுடைய பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லார் என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருகிற சில வரிகள்: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று காந்தியத்தை அடியொட்டி பயணிக்க வேண்டியதன் தேவையை, வன்முறை இல்லாத போராட்டத்தை வழிமொழிகிற கவிஞராக நாமக்கல்லார் இருந்திருப்பதை பார்க்கிறோம். இலக்கிய மேடைகள் தோறும் நாம் கேட்கிற தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு என்ற வரிகளை எழுதி இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வழங்கியவரும் நாமக்கல்லாரே ஆவார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தன்னம்பிக்கை வரிகளும் அவரது கவிதை பேனாவால் எழுதப்பட்டவைதான் ஆகும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள் என்று நாம் வாழ்விலே ஏதாவது ஒரு தொழில் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை முன்மொழிகிற பாடலும் நாமக்கல்லார் எழுதியவையே ஆகும். தமிழ் வாழ்க என்ற தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிற பாடல் ஒன்றை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மிக அழகான இசை ஒழுங்கோடு எழுதப்பட்டிருக்கிற பாடல் அது. தமிழென்று தருகின்ற தனியந்த பெயரில் அமிழ்தென்று வருகின்ற அது வந்து சேரும், நமதிந்த பெயர் கொண்ட மொழி என்ற எண்ணம் தமிழர்க்கும் புகழ்மிக்க தருமென்றல் திண்ணம், பயிருக்கு நீர் என்ற பயன்மிக்க வழியே, உயிருக்கு வெகு நல்ல உணர்வுள்ள மொழியே, துயருற்ற மனதிற்கு துணை நின்றே உதவும் அயர்வற்ற ஞானத்தை அடைவிக்கும் அதுவே, அன்பென்ற அதை மிக்க அறிவிக்க நின்று துன்பங்கள் தருகின்ற துயரத்தை வென்றே இன்பத்தின் நிலை சொல்ல இணையற்ற வழியாம் என்று அவர் எழுதியிருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து நாம் பாடிக்கொண்டிருக்கிற பல்வேறு தமிழ்த்தாய் வாழ்த்துகளுக்கு நிகரான ஒன்றாகும். அதுவும் முதல் வரியில் தமிழென்று தருகின்ற தனி அந்த பெயரில் அமிழ்தென்று வருகின்ற அது வந்து சேரும். தமிழ் என்ற அந்த சொல்லுக்குள்ளேயே அமிழ்து என்ற சொல்லும் உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற நாமக்கல்லாரை கவிதைகளை படிப்போம், அவரது மொழி வழி உணர்வோடு நிற்போம். நன்றி, வணக்கம்.